ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ சேரன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததா பாட்டி கிட்ட சொல்றாரு, நிலாவ எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. நிலாவுக்காக தானே நான் ஒண்ணும் பார்த்து பார்த்து பண்ணிட்டுருக்கேன். எனக்கு அவள ரொம்ப பிடிக்கும். ஏன் இந்த பொண்ணுகிட்ட பேசினது கூட நிலாவுக்கு என் மேல லவ் வராதா அப்படின்ற ஒரு ஆசையில தான். தான் புருஷன் அடுத்த பொண்ணுகிட்ட பேசினா யாருக்கு தான் பிடிக்கும்? அந்த மாதிரி அவளுக்கு தோணவே தோணாதா? அப்பயாவது அவ மனசுல நான் இருக்கிறேனா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அவ என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல மாட்டாளா அப்படின்னு நினச்சிட்டு தானே அந்த பொண்ணுகிட்ட நான் பேசவே ஆரம்பிச்சேன். ஆனா அத யாருமே நீங்க புரிஞ்சுக்காம, என்னையே ஏன் எல்லாரும் திட்டுறீங்க? என் மேலேயே வந்து தப்பு சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணுகிட்ட நான் ஃப்ரெண்ட்லியா தான் பேசினேன். ஆனா அந்த பொண்ணு தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு, லவ் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிடுச்சு. அத சமாளிக்கிறதுக்காக நானும் அந்த பொண்ணுகிட்ட என்னென்னமோ வந்து சொல்லிட்டேன். அப்படிலாம் இல்ல அப்படின்ட்டு. ஆனா நீங்க எல்லாரும் அந்த பொண்ண என் கூட சேர்த்து வச்சுட்டு, நிலா வீட்ட விட்டு வெளியில வந்து போக சொல்லணுன்ற மாதிரி நீங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க. அப்படின்னு சோழன் வந்து ரொம்ப பயங்கரமா சத்தம் போட்டு கத்துறாங்க. இந்த பக்கம் நிலா இருந்துட்டு, "நான் காயத்ரியை பார்க்கறதுக்காக நான் போறேன்" அப்படின்னு கிளம்பி போறாங்க. "நான் சோழனோட ஒய்ஃப் வந்திருக்கேன் நிலா" அப்படின்னு சொல்றாங்க. "கதவு தொறங்க ப்ளீஸ்" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. "நீங்க உண்மையாவே சோழன வந்து லவ் பண்றீங்களா?" அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. "அவர நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன்" அப்படின்னு அந்த பொண்ணு வந்து அதாவது காயத்ரி வந்து சொல்லிடுறாங்க. இத கேட்ட உடனே வந்து நிலா என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த சீரியல் யார் பார்த்துட்ருக்கீங்க? உங்களோட கருத்துக்கள் என்ன? எப்படி போயிட்டுருக்கு? அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.